எமது கிருஷ்ணகிரி செய்தியாளர் அசோக் பாபு நடத்திய நேர்காணலை பாருங்கள். இப்போது இந்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளங்களை ஒரு தவறான அணுகுமுறையிலும் தாக்கு முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய பங்களாதேஷை சேர்ந்த ஹேக்கர்ஸ் குழுவை சேர்ந்தவர்கள் ஒரு தாக்குதல் முயற்சியில் இணையதளம் மூலம் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இது குறித்து மென்பொருள் பொறியாளரான திரு செல்வமுரளியிடம் தற்போது கேட்போம். அதாவது இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இது புதுமையானது இல்லை. முன்னெல்லாம் வந்து ஒரு போரோ ஏதாவது ஒன்று செஞ்சு தாக்குதல் நடத்துவாங்க. இப்போ என்ன டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த தாக்குதல் எப்படி வந்துட்டு இருக்குன்னா இன்டர்நெட் மூலமாக நடந்துட்டு இருக்கு, இன்டர்நெட் வெப்சைட் மூலமாக நடந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இந்தியா மேலே ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சீனாக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் ஏதாவது தகவல் நடக்கும்னா இந்திய இணையதள ஹேக் செஞ்சு இந்த மாதிரி சில தகவல் பரப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து பாகிஸ்தான் வந்தாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட சில முக்கியமான இணையதளங்களையோ இல்லை இந்தியாவில் நிறுவனங்களுடைய இணையதளங்களையோ வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து இப்போ என்ன பண்றாங்கன்னா பங்களாதேஷ் ஒரு குரூப் பிளாக் ஹேக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தருக்கு புதுசாக வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவுடைய ஒரு செயல்பாடுகளை கண்டிச்சு இந்த ஹேக்கிங் பணியை செய்துட்டு இருக்காங்க. கடந்த 2 நாள்ல மட்டும் 20,000 இணையதளம் செயல்படக்கூடிய முக்கியமான இணையதளம் ஹேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்திய எல்லை பாதுகாப்பு பிஎஸ்எஃப் இருக்காங்கன்னா இந்தியா வந்து நம்ம ராணுவ கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதை கண்டிச்சு இவங்க வந்து வெப்சைட்ல ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்திய கவர்மெண்ட் அவங்க வந்து ஒரு 7 கோடி சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்திய பங்களாதேஷ் அந்த இடையில நடக்கிற சில முறையான கவனங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு டேம் கட்டிட்டு அந்த டேம் வந்து உடனடியாக கருத்து நிறுத்தணும் அப்படின்னும் பங்களாதேஷும் நடக்கிற முன்படான தொடர்ச்சியை ஒளிபரப்பிட்டு இருக்கு. அதை நிறுத்தணும் வேண்டுகோள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தளங்கள் மட்டுமல்ல 20,000 தளங்கள் வந்து அவங்க ஹேக் பண்ணிருக்காங்க. இதனால என்ன விளைவுகள் ஏற்படும்னா இந்திய வெப்சைட்டுக்குள்ள வந்து அவங்களால ஊடுருவ முடியும். என்ன ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனமோ இல்ல வந்து இந்திய அரசும் அவங்களோட பாதுகாப்புக்குள்ளே எங்களால நுழைய முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து வெளியே காட்டியிருக்காங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா வந்து விழிப்புணர்வு. ஏன்னா இவங்க ஒரு வெப்சைட்டை தாக்க வராங்கனாலே அதை வந்து ஒரு உடனே அவங்க தாக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்டோட என்ன வீக்னஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத அவங்க வந்து காட்டுவாங்க. அந்த வீக்னஸ் பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னா வந்து முறையற்ற பாஸ்வேர்டு சொல்றது எளிதாக யூகிக்கு கூட வகையில் உள்ள பாஸ்வேர்டுகள். இந்த பாஸ்வேர்டு நிறைய பேர் வந்து நம்ம பாஸ்வேர்டுகள் வந்து நம்ம மன நிறைய வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்னா ஒரு நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு எளிமையான பாஸ்வேர்டை வச்சுக்குவோம். அந்த மாதிரி எளிமையான பாஸ்வேர்டுகளை கணினி மூலமா வந்து ரொம்ப ஈஸியாக தகர்த்திருக்க முடியும். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பாஸ்வேர்டுகள் வச்சிருக்காங்களோ அவங்க தானே முக்கியமாக பாதிக்கப்பட்டது. இரண்டாவது அதையும் தாண்டி வந்து எங்களுடைய அந்த செக்யூரிட்டி போர்ஸ் இருக்குங்கிறத காட்டுறதுமா அவங்க கட்டுக்கோப்பா வந்து உள்ள ஒரு தளங்கள் அந்த தளங்களே முடக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து டெக்னாலஜி வந்திருக்கு. நம்ம அதையும் தவிர்க்க விட வேற ஏதாவது மாற்றி செய்யணும். அந்த டெக்னாலஜி என்னன்னா ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டோட ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி அவங்க ஹேக் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்ஸி என்ன பண்ணுவோம்னா ஒரு யாராவது வெப்சைட் கேட்டு வராங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து தன்னோட ஒரிஜினல் முகவரியை கொடுக்காது. அது வந்து வேற ஒரு முகவரியை காட்டி அந்த அரசாங்கம் செய்யலாம். மேலும் அரசாங்கத்துறை சில இணையதளங்கள் சில நெட்வொர்க்குகளே வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது அதிக உண்மையான உண்மை. அது நேயர்களே, இணையதளம் என்பது அனைவருக்கும் ஒரு முக்கிய அங்கமாக வாழ்க்கையை பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் அந்த இணையதளங்கள் அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக குழுவினர் இந்த மாதிரியான இது போன்ற வருவது மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் சூழ்நிலையில் நிறைவு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை.